Hi friends, this is Nivita. In the video, 11th standard physics, unit 5, motion of system of particles and rigid bodies. So, இந்த lesson தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டாபிக் கேட்டாலே எப்படி இருக்குது, மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால் என்னது, நிறைய பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து இருக்கிறது தான் அது. ஸோ அதோட மோஷனை பற்றியும் ரிஜிட் பாடிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஷன் ஆஃப் த ரிஜிட் பாடிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. முன்னாடி லெசனில் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, the motion of bodies without considering their size or shape. ஸோ ஒரு ஏதோ ஒரு பாடி வந்து மோஷன் ஆகுது, ஆனால் அதோட ஷேப்பையும் சைஸையும் பற்றி கணக்கில் எடுத்துக்காமல் அந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா அதெல்லாமே வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடியில் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு பல்க் பாடியை, ஒரு பெரிய ஒரு பாடியை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட சம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோம்னா, சைஸ்க்கும் ஷேப்புக்கும் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். திஸ் பாடிஸ் ஆர் ஆக்சுவலி மேட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஒவ்வொரு பாடியிலும் நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடி வந்து மூவ் ஆகும்போது நம்ம வந்து அது வந்து ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்காமல் நம்ம வந்து அந்த கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஸ் அ ஹோல், ஒரு முழுமையாக ஒரு நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து சேர்ந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பல்க் பாடிஸ், இந்த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பல்க் பாடிஸ் வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஓகேவா, ஒன்று இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ நீங்களே வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கே வந்து லைக் உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே ப்ரெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரு பல்க் பாடிஸ்க்கும் வந்து இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ரெண்டு. என்னென்னா இன்டர்னல் ஃபோர்ஸ். இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அமாங் த பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ்க்குள்ளேயே வந்து வித்தின் த சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே வந்து எனக்கு சில ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அதுதான் இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த பார்ட்டிக்கல் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ, ஃப்ரம் அவுட் சைட்லேருந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் விச் மேக்ஸ் டிஃப்ரெண்ட் ரிஜிட் பாடிஸ். ஸோ நிறைய பார்ட்டிகல்ஸ் தான் சேர்ந்து தானே எனக்கு ஒரு ரிஜிட் பாடி ஃபார்ம் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிஜிட் பாடிஸ் பற்றி எல்லாமே தான் இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல ரிஜிட் பாடின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னது? ரிஜிட் பாடி இஸ் ஒன் விச் மெயின்டைன் இட்ஸ் டெஃபினைட் அண்ட் ஃபிக்ஸ்டு ஷேப் ஈவன் வென் an external force act on it. ரிஜிட் பாடினா என்னென்னு சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது அது தன்னோட ஃபிக்ஸ்டு ஷேப்லேருந்து அது வந்து சேஞ்ச் ஆகுது, தன்னோட டெஃபினட்டான ஷேப்லேருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன், நான் இவ்வளோ தான் அதை ப்ரெஸ் பண்ணாலும் இது பண்ணாலும் அது தன்னோட அந்த ஒரு ஷேப்லேருந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குதுல்ல. ஸோ அதுதான் நான் வந்துட்டு ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாக்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்னு இருக்குல்ல, அதுக்கு மேலே பண்ணால் அது வந்து தன்னோட டெஃபினைட் ஷேப்லேருந்து சேஞ்ச் ஆகும். பட் அந்த மாதிரி தன்னோட ஒரு டெஃபினைட்டான சைஸையோ ஷேப்பையோ சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதா ரிஜிட் பாடி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தன்னோட டெஃபினைட்டான சைஸையோ ஷேப்பையோ சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது தான் ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு பால். இப்போ நான் வந்து ஏதோ 2 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ இது வந்து எனக்கு என்னது, ரிஜிட் பாடியா? திஸ் இஸ் நாட் அ ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடினா நான் எவ்வளோதான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் தன்னோட சைஸையோ ஷேப்லேருந்து அது மாறக்கூடாது. ஸோ அதுதான் ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, interatomic distance do not change in the rigid body when an external force is applied. இப்போ நான் 2 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்கே இருக்கிற 2 பாயிண்ட், இது ரெண்டுத்தையும் நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இது ரெண்டுத்தையும் என்னால் ஒன்றா கொண்டு வர முடியுதுல்ல. இந்த 2 கண்ணையும் என்னால் ஒன்றா கொண்டு வர முடியும்ல. ஸோ அப்படி அந்த மாதிரி 2 பாயிண்ட்டை இது பண்ணேன்னா என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா தட் இஸ் நாட் அ ரிஜிட் பாடி. இப்போ அதே மாதிரி இதில் நான் 2 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் பண்ணால அது எனக்கு பண்ண மாட்டேங்குதுல. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்கிறது. ஹவவர் ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் வந்து வி ஹேவ் பாடிஸ் விச் ஆர் நாட் ஐடியலி ரிஜிட். நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரிஜிட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் த சைஸ் இன் த ஷேப் ஆஃப் த பாடி சேஞ்ச் வென் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் இட். ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோன்னே அதுக்கு அதோட சைஸும் ஷேப்பும் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் ரிஜிட் பாடிஸ், நம்ம இங்கே படிக்கிற ரிஜிட் பாடிஸில் இந்த மாதிரி டீஃபார்மேஷன் வந்து ரொம்ப கம்மி தான். டீஃபார்மேஷனாக என்னது, அதோட பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்லேருந்து மாறுறதுங்கிறது ரொம்ப கம்மி தான் அப்படின்றத அந்த மெட்டீரியல்ஸை தான் படிக்க போகிறோம். இந்த டீஃபார்மேஷன் ப்ரொடியூஸ்ட் ஆன் நான் ரிஜிட் பாடிஸ் வந்து அதாவது இந்த நான் ரிஜிட் பாடிஸ் மேலேயே டீஃபார்மேஷன் நடக்கிறது, வேறு வகையாக மாற்றுறது வந்து நம்ம அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சாலிட்ஸ் அந்த லெசனில் படிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ரிஜிட் பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது தன்னோட ஷேப்லேருந்து மாறாது அப்படிங்கிறத இதில் படிக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சென்டர் ஆஃப் மாஸ்னா என்னென்னு பார்க்கலாம். பாய்.